அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். ரீசெண்ட் டைம்ஸில் வந்த இந்த நீயா நானாவுடைய தலைப்பு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது பயங்கரமாக ட்ரெண்டிங்காக நிறைய பேர் ட்ரோல் வேற பண்ணியிருந்தாங்க. பட் இதை பற்றி நான் ஏன் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது நம்ம ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தலைப்பு கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு நான் நம்ம ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் என்னென்ன விஷயங்கள் தெரிய வேண்டும், அவங்க என்னென்ன விஷயங்களில் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த வீடியோக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸையும் ரொம்ப கேலி பண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ அந்த மாணவர்கள் ஒரு சொசைட்டியில் வெளியில் வரும் பொழுது இப்போ எல்லாருமே அது யூடியூப் வீடியோவாக பார்த்துருப்பாங்க. அவங்க இப்போ வெளியில் யார்கிட்ட எங்கே பேசினாலும் அவங்கள ஈஸியாக எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஷோ மூலயமா அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரியல் பெனிஃபிட் கிடைச்சிருக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் மோஸ்ட் வெல்கம். பட் அவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த ஷோக்கு பிறகு அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள தொடர்ந்து இதை வச்சு நம்ம கேலி செய்யாமல் அவங்களுக்கு தேவையான கிளாரிட்டி ஆர் ஹெல்ப் அவங்களுக்கு எங்கே வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் இந்த பேரண்ட்ஸ் தன்னுடைய பசங்க ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ஜாப்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியது ஒரு நார்மலான விஷயம். எவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே கம்ப்ளைண்ட் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வேலைக்கு போனால் இன்னும் அதிக சம்பளம் வேணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போதுமே இருக்கும். பட் ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் பேரண்ட்ஸ் எல்லா பசங்களையும் இப்படி திட்டுறாங்க ஆர் அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகி வீட்டில் சொல்லியும் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதுனால தான் அவங்க ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்லையாவது பேசி அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது புரியுது. இவங்க சொன்ன எல்லாருடைய பாயிண்ட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம், அதாவது ஃபஸ்ட்டு 3 monthsலேயே ஒரு ஜாப் விட்டு வெளியில் வரக்கூடியது, இல்லை ஒரு 2 weeks போனேன் ஆனால் எனக்கு அந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இனிஷியல் ஃபியூ டேஸ் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அந்த வேலையில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய அவமானங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நமக்கு ஆனஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. நம்ம பேசக்கூடிய விஷயங்கள், நம்ம யார்கிட்ட பேசணும், என்ன விஷயங்கள் நமக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னே நமக்கு தெரியாது. நம்ம காலேஜில் படித்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இருக்காது. அதெல்லாம் வெறும் பேசிக்ஸ் தான். பட் அந்த பேசிக்கை வச்சு தான் நம்ம அடுத்து பில்ட் செய்ய வேண்டும். ஸோ எந்த மாதிரியும் ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் செட்டில் ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா 6 months ஆகும். அப்போ தான் நம்ம மேலேயே கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்க சொல்லக்கூடியதை நமக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் அந்த விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த செட்டிலிங் டைம் நம்ம கொடுக்கவே இல்லை அப்படின்னா, இந்த செட்டிலிங் டைம் நம்ம கொடுக்காம ஒவ்வொரு டைமும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கொண்டே போனால் எந்த வேலைக்கு போனாலும் நமக்கு இதே ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ இந்த வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போகும்பொழுதும் அங்கேயும் அந்த செட்டிலிங் டைம் நம்ம கொடுத்தாதான் அந்த வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நுணுக்கங்கள், பேசிக்ஸ், எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன தெரிந்து கொள்ளணும், அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கே அந்த செட்டிலிங் டைம் நீங்கள் கொடுக்கலன்னா அகெயின் இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஒரு டைம் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க, இன்னொரு டைம் நீங்கள் இது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவீங்க, 3rd டைம் இது போகும்போது நமக்கு இது செட் ஆகுமா அப்படின்னே நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலேயே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு கம்மியாகும். இன்னொரு விஷயம், இந்த வீடியோவில் பேசின எல்லாருமே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை எனக்கு ஃப்ரீடமே இல்லை இந்த வேலையில், நான் நினச்ச டைமில் நான் போய் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃப்ரீடம் வேணும் அப்படின்றதுக்காக நான் வேறு ஏதோ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச தப்பு தான். அதாவது 9 to 5 ஜாப் அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரீடமை குறைக்க போகுது அப்படின்றதும், பிஸ்னஸ் செஞ்சால் என்னுடைய ஃப்ரீடம் ரொம்ப அதிகமாக ஆக போகுது, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் ட்ரூ. அண்ட் இவங்க ஃப்ரீடம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஒருத்தர்கிட்ட போய் நான் லீவு கேட்குறேன் அப்படின்னா இட் டஸ் நாட் மீன் தட் எனக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்றது. எனக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை நான் சரியாக பயன்படுத்தி கொள்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஒரு 10 நாள் லீவ் எனக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நான் அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் வாங்கிக் கொள்கிறேன்.
இன்னொருத்தர் வந்து ஒரு பொண்ணு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்றதுனால நான் இன்னொரு கவர்மெண்ட் வேலைக்கு போக போகிறேன், அதுவும் 1 இயர்க்குள்ளே எப்படியாவது போயிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இன்னொருத்தவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்றதுனால நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடாது. செகண்டு 1 இயர்க்குள்ளே எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் வேணும். நம்பிக்கையை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஈவன்தோ நம்பிக்கை இருந்தால் மட்டும் பத்தாது. கரெக்டாக ஏதாவது ஒரு ஃபிசிக்கலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும், அதுக்கு ஒரு பிளான் வேணும். அது நமக்கு பிடிச்சிருக்கா, அது தேவையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய சமயங்களில் நம்மளுடைய கோல்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அது செய்கிறாங்க ஆர் அதை நம்ம கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம், விச் இஸ் அன் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அவரே இன்னும் சொன்னார், என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நான் வந்து வேலை வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு, விச் இஸ் அ வெரி குட் திங். அண்ட் ஆனஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக நம்மளே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது தான் மற்றவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் அவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப்பும் செய்ய முடியும். ஸோ அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் செய்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து ஸ்டேபிளாக ஆக்கி கொண்டு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சொசைட்டிக்கு வந்து நம்ம தேவையான விஷயங்களை செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியை யார் பார்த்துப்பாங்க? ஸோ நம்ம ஃபேமிலியை ஃபஸ்ட்டு பார்த்துக்கொண்டு அப்புறம் சொசைட்டியை பார்த்துக்கொள்ளணும். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். பிஸ்னஸ் ஐடியாலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு வந்து 50 லட்சமோ இந்த மாதிரி கடை வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ பேர்டனாக இருக்கும் அப்படின்றது ஏன் பசங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரில. உங்களுக்கு நிஜமாவே லெஜிட்டிமேட்டான ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, இதனுடைய நோட்ஸ் பிஸ்னஸ் ஐடியா இருக்குது அப்படின்னா அது வந்து 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே வந்து சைடில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜாப் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அந்த இன்கம் மூலியமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை சேர்த்து வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய லைக் மைண்டட் பீப்புள் அவைலபிளாக இருக்காங்க. பட் வித்தவுட் ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர் வெரிஃபிகேஷன் ஆர் ரீசர்ச் ஒரு லம்சம் அமௌண்ட், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ வசதியும் இல்லாத பட்சத்தில் எப்படி நம்ம கேட்க முடியும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம காலேஜில் படித்த விஷயங்கள்லாம் ரொம்ப 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 பேசிக்கான விஷயங்கள். ஸோ நம்ம எந்த ரோலுக்கு போனாலும் படிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்ஸ்கில் செய்து கொண்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ எந்த ரோலாக இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாதது இருக்கும். ஸோ என்னைய வந்து படிக்க சொல்கிறாங்க, எஃபர்ட் போட சொல்கிறாங்க, இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியல் ரீசனாக இருக்கக்கூடாது. ஏன்னா டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய படிக்க சொல்லுவாங்க, நிறைய எஃபர்ட் போட சொல்லுவாங்க. பட் அட் தி எண்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் ஒரு ஸ்டேபிள் ஸ்கில் செட் பில்ட் ஆகும்பொழுது டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்து ஸ்விட்ச் ஆகவும் என்ன செய்யணும்னு கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இன்னொரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்கு தான் வந்து பேஷன் பற்றி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. பேஷன் அப்படின்னா நம்ம ஜாலியாக எப்போ வேணால் நம்ம நினச்ச டைமில் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும்னா கூட உங்களுக்கு ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். அதை நமக்கு தோணக்கூடிய டைமில் செய்கிறோம் அப்படின்றதுனால தான் அதில் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது எக்ஸைட்டிங்காக இருக்குது, அதை நம்ம பேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எந்த ஒரு விஷயமும் ரெப்படேட்டிவாக நம்ம செய்யும்பொழுது அது வேலை போரிங்காக தான் மாறும். ஸோ உங்களுடைய பேஷனையே நீங்கள் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸாக மாற்றினாலும் சரி, இல்லை உங்களுடைய பேஷனையே நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக மாற்றினா கூட உங்களுக்கு ஒரு பாயிண்டில் வந்து அது போர் அடிச்சிடும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு இப்போ செய்யக்கூடிய வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் செய்வதற்கே யூ ஹாவ் டு கிவ் அட்லீஸ்ட் 6 to 8 months டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது. பட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயமும் பிடிக்காமல் போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதெல்லாம் விட உங்களுக்கு இது வருதா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். லாஸ்ட்டாக நான் பார்த்த ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெசிஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அந்த டெசிஷன் சரியோ தப்போ அதை போல்டாக எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை அப்படின்றது தான் எனக்கு புரியுது. ஸோ எந்த டெசிஷனாக இருந்தாலும் அது எப்போதுமே கரெக்டான முடிவு தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அது தப்பான ரிசல்ட்டாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஒரு டெசிஷன் எடுத்து அதுக்கு ஸ்டிக் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சோஷியல் மீடியாவில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்பாதீங்க.
யூடியூப் சேனல்ஸில் இருக்கிற எல்லா ஷார்ட்கட் வீடியோஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. 10 டேஸில் நீங்கள் டெவலப்பர் ஆகிடலாம், இது பண்ணிங்கன்னா நீங்கள் கன்சல்டன்ட் ஆகிடலாம், இதுவே இல்லாமல் அது பண்ணலாம், அப்படிலாம் நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வந்து இத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஸோ லெஜிட்டிமேட்டாக இருக்கக்கூடிய 2-3 சேனல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் யூஸ் பண்ண எல்லா டெக்னிக்ஸும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய கரியரில் நான் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புது வீடியோஸ் பெருசாக நான் போடுறதில்ல, பட் டெஃபினட்டாக ஐ கம் பேக் டு ஸ்டார்டிங் நியூ வீடியோஸ். பட் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நியூ கரியர்ஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே தேவையான எல்லா ரோட் மேப்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் என்னுடைய ரிசர்ச், நான் கன்ஃபியூஸ் ஆகும்பொழுது நான் எடுத்த ஒரு அனாலிசிஸ் அண்ட் ரிசர்ச் பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன் அது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ போடுவதற்கான முக்கியமான காரணம், நம்மளுடைய ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் தேடக்கூடிய நபர்கள், இல்லை ரோல் டிரான்சிஷன் வேணும் அப்படின்னு தேடக்கூடிய நபர்கள். ஸோ உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஈஸியாக புரியுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக மற்றவங்களுடைய ஃபேமிலி, மற்றவங்களுடைய லைஃப் ஸ்டைல், மற்றவங்களுடைய குரோத் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கும். பட் டோன்ட் லூஸ் ஹோப். டெஃபினட்டாக ஃபோக்கஸ்டாக எது வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஃபேமிலியோடைய சப்போர்ட்டோடு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் டெஃபினட்டாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் ஷேர் செய்து கொண்டே வருகிறேன். ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். Until I meet you all in another brand new video. Take care, stay safe, bye bye and happy reading மக்களே.